வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கிரில்லில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கு. ஆக்சுவலி தோல் எடுக்கணுமா வேண்டாமானே தெரியல, பட் இருந்தாலும் எடுத்துட்டோம். ஓகே, இது உள்ள போட்டோன்னா இது எடுக்கும்போது வெளியே ஊந்துடும். ஸோ டயர் மாதிரி ஏதாவது தேவைப்படும். வா, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். கிரில் சிக்கன் மாதிரி. ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி ஃபுல் சிக்கன் வாங்கி பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அங்கே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஃபுல் சிக்கன் பெஸ்ட். ஃபுல் சிக்கன் வாங்கியிருக்கேன். 2.87 ஆகுது. 1.2 kg வெயிட்டு. நம்ம ஊரில் கிரில்லில் வந்து தொங்கிறது பார்த்துருப்போம் இல்லையா, கடைகளில். ஸோ இன்றைக்கி நம்ம அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாங்க என்ன பண்ணுறது பார்ப்போம். முழுசான கோழியை முதல்ல வந்து நம்ம இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுவோம். தோல் வந்து ஈஸியாக அப்படியே கையோட வந்து இதை காட்டுறி இதெல்லாம் காட்டுறியா, ஈஸியாக அப்படியே கையோட வந்துடுது. நம்ம வந்து தோல் எடுத்துட்டதுக்கப்புறம் கோழி வந்து இப்படி ஆயிடுச்சுங்க. ஓ ஷுவர், பாவம். இது ஆக்சுவலி தோல் எடுக்கணுமா வேண்டாமானே தெரியல, பட் இருந்தாலும் எடுத்துட்டோம். இது ஈஸியாக ஸ்கின்னு அப்படியே சும்மா ட்ரெஸ்ஸு கழட்டுற மாதிரி வந்துடுச்சு. அதனால் இப்போ அடுத்தது நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். இது எங்கே போகிறது வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா குளிப்பாட்டாச்சு. இப்போ எண்ணெய் தடவி சோப்பு போட்டு ரெடி பண்ணுவோம். மிளகு பொடி 2 ஸ்பூனு. ஓகே, மஞ்சத்தூள் ஒரு 1/4 போதும். உப்பு நல்லா போடு. உப்பு நல்லா பிடிக்கணும் இதில். இப்போ தனியாக கோழி மேலே தடவுறதும் ரொம்ப நல்லது. கரம் மசாலா, சிக்கன் மசாலா இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடு. லைம் இருக்கா? லெமன் ஜூஸா? அதுக்கு அந்த வினிகர் தடவலாம், அதே சூப்பராக இருக்கும். லைம் இல்லாத தடவை லைம் ஜூஸ். இன்னும் போடு. போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மசாலாவை இப்போ நம்ம நல்லா சிக்கன் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஆகுது வெயிட் பண்ணி வைப்போம். இதுலையா? இப்போ அரிசி மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் கலருக்காக என் முண்டாட்டி காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்று கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கா. வந்து உப்பு டேஸ்டா? ஓகே, தான் இருக்கிற மாதிரி இருக்கு. Now that is this is our chicken. And why she's not showing the chicken? Oh, this is the full chicken.
what we did. We have to marinate it. Now, but in the night. Yeah, it will be very delicious. Have you already didn't go in the library? Yes, we told them. But it will be very yummy. You can try it as well. You see, that's very delicious. Yummy. I like that. He made the full plate. Okay, bye. Wait. But we have to do a lot more better now. It's nearly going to finish. Yeah, it's going to finish. And look at the plate. He's going to eat it now. No. It smells nice. But I think you have to make it very... bye. சரி, இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி தான் மேரினேட் பண்ணுற டைமில் என் பொண்ணோட லைவ் கமெண்டேட்டரி கேட்டிங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டஃப்ஸை வந்து ரொப்ப போகிறோம். அதாவது வெங்காயம், பொட்டேட்டோ, தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ரொப்பி உள்ளே வைக்க போகிறோம். வாங்க இப்போ அதை கட் பண்ணது பார்க்கப்போம். காட்டாதியா. ஸோ இப்போ வந்து அந்த இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு பொட்டேட்டோ, கேப்சிகம் வந்து நல்லா இருக்கும். கேப்சிகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை வந்து பக்காவாக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். நான் அது ஒட்டியிருக்கா இல்லைன்னு தெரியல. ஒட்டி இருக்க போதும் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது திஸ் இஸ் அ ரோபன் அண்ட் இப்போ இவ போட்டிருக்க டிஷர்ட் வர லியான் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவனுக்குள்ளே நம்ம ஆளுங்களை ரெடி பண்ணி உள்ளே எடுத்து வச்சாச்சு. ஒரு டைம் வந்து ஒரு 1 hour செட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா, 1 hour செட் பண்ணி வைப்போம். நல்லா ஒரு ஹீட் வந்து 250 ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் இதில் வைப்போம். ஓகேவா, 250 1 hourக்கு வந்து இதுவாகட்டும். நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நடுவில் எடுத்து கொஞ்சம் திருப்பி போட முடியுமா, இல்லை கொஞ்சம் அப்படி நவுத்தி வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம். இந்த 2 குட்டி சாத்தான் கையில் வந்து ஃபோனை கொடுத்து எடுக்க சொல்லி அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு. எனிவேஸ், இப்போ வந்து நம்ம இந்த எடுத்தது சாப்பிடுவோம். எடுக்க அதிகம் ஒன்று பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கு. ஸோ இந்த பொட்டேட்டோ சாப்பிட்டு பார்க்க சூடாக இருக்குது. Let's check if you like it. ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறா. எனிவேஸ், மசாலா கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுது. சிக்கன் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ ஒய்ஃப் வந்து எடுக்க வேண்டாம், இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே எடுக்கலாம், மேலே பச்சையாக இருக்குன்னு லைட்டாக அப்படியே எண்ணெய் தடவி திரும்ப உள்ள தடவி வைக்கிறோம். ஆசாசியாக ஓடி வந்தேன், ஏமாற்றி விட்டா. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆசை காட்டி ஏமாற்றிட்டேன் என் ஒய்ஃபு. அது வந்து ரொம்ப கராறு. இப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். என் நம்ம அப்படி கிடையாது, பொறுமையே இல்லை. பச்சையாக இருந்தாலும் சாப்பிட்ருவோம். ஏன்னா அது வெயிட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பொறுமை இருக்குது தெரியுமா. அட்லீஸ்ட் காலாவது தாடினா வேணான்னு திட்டி விட்டாமிச்சிட்டா. சரி, ஓகே. இது வரைக்கும் 50 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம வந்து 55 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறோம். Are you guys excited? Yes. நல்லாவே ஆயிருக்கு. திரிஞ்சே போயிடுச்சு. போதுங்களேன்னு கேட்டாலும் போதும் தான் சொல்லுவேன். வாவ், சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் தான் அப்போ சொன்னேன் பாருங்க. திருப்பணும் ட்ரை பண்ணப்பவே காலு தனியாக துண்டாக வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் இது வந்து நம்ம இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே போயிடலாமாடி. என்னென்னா நம்ம டெனண்ட் பின்னாடி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதை வந்து ஹாலில் கொண்டு போயிட்டு சர்ஜரி பண்ணி சாப்பிடுவோம். ஓகேங்களா?
பிச்சு பிச்சு எடுக்காதே, அங்கே போய் பிக்கிறதுக்கு கொஞ்சம் நீ தூக்கு. ஐயோ பிச்சுக்கிச்சே, ஐயோ பிச்சுட்டு வருது. பாருங்க, தூக்கணும்னு நினைக்கும் போதே பிச்சுட்டு வருது. அந்த அளவுக்கு சாஃப்டியா ஜூஸியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாவ், இந்த இருக்கிற கொஞ்சம் இந்த மசாலா சீஸ் போட்டதெல்லாம் வந்து நல்லா வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வெளியே இங்கே ஹாலில் வந்துட்டோம். ஏன்னா வந்து அவங்க வெஜிடேரியன் வேறு, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். வாங்க 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 பக்கத்தில் வாங்க. ஸோ நல்லா சிக்கன் நல்லா இதுவாக இருக்குது. ஓகே, நம்ம அதை கட் பண்ணி பார்ப்போமா? எம்மையும் பாருங்க. இந்த உள்ள இருக்கிறது இந்த பக்கம் கட் பண்ண, ஆக்சுவலி இந்த பக்கம் கட் பண்ணி பார்ப்போம். அந்த நான் சொன்ன மாதிரி சீஸ் எல்லாம் வந்து வெளியே போயிடுச்சு ஆல்ரெடி. அதனால தான் சீஸ் உள்ள போட்டிருக்கணும். சிக்கன் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் வந்து நல்லா ஜூஸியா இருக்கு, நீங்களே பார்க்கலாங்க. பாருங்க, வாவ், இல்ல மிக்ஸி கரெக்டா இருக்குங்க. வாவ், நிக்கு நோக்கு, நல்லா ஜூஸியா, நல்லா சாஃப்டாவும் இருக்கு, ஜூஸியாவும் இருக்கு. இங்க உள்ள பாருங்க. See, that's yummy. That's good. Few minutes later. அதாவது நீ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், எடுத்து வச்சு நாளைக்கு வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபுல் ஓவர். நாளைக்கு நம்ம பீஃப் பண்ண போறோம். ஸோ ஃபைனலி வந்து வெற்றிகரமாக தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சொதப்புன்னு நினச்சா, இல்லை வெற்றிகரமாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அவ்வளோதான், இன்றைக்கி டின்னர் இதுதான். உட்காந்து எல்லாம் சாப்பிடுவோம். தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சண்டே இல்லை ஒரு சாட்டர்டே, ஒரு வீக்கெண்ட்ஸ், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஜாலியாக ஃபேமிலியாக அதாவது புதுசாக நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணணும் ஆசை இருக்கும் அப்படின்றது பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஃபுல் சிக்கனை வாங்கி செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். நாளைக்கு ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் நமக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறோம். அது நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் எஸ். எப்பவுமே சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம், நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். பாய் பாய்.